जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பிரம்மதேவர் அவதாரமான பிரம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியான யாரு? மத்வாச்சாரியார் அவதரித்த நாள் இன்னைக்கு. ஆக்சுவலாக மத்வாச்சாரியார் வந்து யாருன்னா ஹனுமானோட ஒரு அம்சம். அதனால தான் ஹனுமானும் பீமரும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரும் தெரியுமில்ல அவங்க பிரதர்ஸ். கரெக்ட். அதே மாதிரி அதனால தான் இந்த என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு அவரு தோன்றி இருக்கும்போது இங்கே தான் தோன்றது வந்து இங்கே தானே உடுப்பி பக்கம் தானே. அப்போ அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பெரிய கல் இல்லைன்னா சும்மா அசாலமாக தீர்த்துருவாரு. அசாலத்துக்கு ஏன்னா அந்த பீமன் அந்த பீமன் அது மாதிரி ஹனுமானோட பலம் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக தீர்ந்துடுவார். அது ஒரு அவரோட நிறைய சத்திரங்களும் நிறைய இருந்துருக்கு. அப்போ நம்ம சம்பிரதாயம் வந்து என்ன? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அப்போ மொத்தம் 4 சம்பிரதாயங்கள் என்னெல்லாம்? ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். அப்போ இதில் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தில் யார் ரொம்ப ஃபேமஸாக ஆகுதுன்னா யார்? ராமானுஜாச்சாரியார். அதான் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் போனோன்னா அவரோட உடம்பு அவர் இந்த உலகத்தை விட்ட பிறகு அவருடைய அந்த அவரோட உடம்பு வந்து ஏன்னா அது ரொம்ப டிவைன் இல்லையா? ரொம்ப டிவைன். அந்த உடம்பை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த ரூம். அதில் போகும்போது அது அவரோட உடம்பு அப்படியே வச்சு அதை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அதான் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்ரீரங்கம் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவரு அது வந்து ராமானுஜாச்சாரியர் தான் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்து ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆச்சாரியார். நம்ம இதில் பிரம்ம சம்பிரதாயத்தில் முக்கியமானது வந்து யார்? மத்வாச்சாரியார். அந்த மத்வாச்சாரியார் தான் நான் என்ன சொன்னேன், அவர் வந்து ஹனுமான் பீமா இவங்களோட அம்சங்கள் இருக்கிறதுனால அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தார். ரொம்பவும் ஸ்ட்ராங்னா ரொம்பவும் ஸ்ட்ராங். இவர் வந்து உபதேசித்த உபதேசித்த தத்துவம் என்னன்னா துவைத்வவாதா. வாதான்னா ஹைபோதசிஸ். துவைத்தவாதானா துவைத்தம்னா எப்படின்னா இவர் நம்ம சங்கராச்சாரியர் என்ன சொன்னார்னா யாரெல்லாம் என்ன சொன்னார்? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு. அது அத்வைதம். துவைதம்னா 2 இல்லை, 1 தான். இவர் என்ன சொன்னார்? இல்லை, அது 2 வேற. அப்போ அவர் என்ன நினைச்சாரு? அவருக்கு சரி சங்கராச்சாரியார் இப்படின்னாரு, இவர் சொன்னார் இப்படி தான், இதுதான் உண்மைன்னாரு. அப்போ இதில் ஜீவனும்
ஆண்டவனும் வேற. ஆனால் அவங்களுக்கு காமனாக சில திங்ஸ் இருக்கலாம். இதை பற்றி அந்த இப்படி நான் சொன்னேன், காமனாக இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கு, காமனாக இருக்குது. ஆனால் அது வேற. எப்படி வேற வேற? ஆண்டவன் வந்து அளவு கடந்தவர், நமக்கு அளவு சின்னது, நம்ம ரொம்ப சின்னது. சூரியன் இருக்குது, சூரியன் வந்து வேறு மாதிரி கிருஷ்ணர். ஆனால் அதிலிருந்து கிளம்பக்கூடிய அணுக்கள் போட்டு அந்த மாதிரி இங்கே அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கிற மாதிரி ஜீவாத்மாக்கள் நிறைய எது எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு இருக்குது. அப்போ பார்த்தோம்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம்? நீ சன்னுக்கிட்ட நீ போனீங்கன்னா அவ்வளோதான், சுத்தமாக எரிஞ்சு போட்டுரும். அதே நேரத்தில் அதோட வரக்கூடிய கிரகணத்துக்கு வந்து நம்மளே எரிக்கும். புரியுதா? இந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அவர் அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து அளவு கடந்த சக்தி உள்ளவர், நமக்கு வந்து சக்தி ரொம்ப போடுறோம். புரியுது? தெரியும். அப்போ இது இவர் சொன்னது. அப்புறம் தான் என்னாச்சு, இவர் நாம் அதுக்கு அப்புறம் வந்து இதில் ருத்ர சம்பிரதாயத்தில் வந்தவர் தான் வல்லபாச்சாரியார். வல்லபாச்சாரியார் வந்து அவரும் அத்வைதத்தில் வந்து சுத்த அத்வைதம்னு அவர் ஒரு சுத்த அத்வைதம் நினைக்கிற மாதிரி ஒரு அர்த்தவாதம். தென் இப்படி இதுக்கு பிறகு என்ன பண்ணார், சனத்குமார் குமார சம்பிரதாயம். அவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். இப்படிப்பட்ட சம்பிரதாயத்தில் அந்த சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு வாதம்னா அதோட தத்துவத்தை சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாருன்னா, என்ன பண்ணாருன்னா, உண்மையான ரெண்டு தத்துவங்களை ஒவ்வொரு இருந்து எடுத்தார். இது 2 தத்துவம் வந்து எங்கேருந்து, ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து 2 எடுத்தார். அதே மாதிரி பிரம்ம சம்பிரதாயத்திலிருந்து 2 எடுத்தார். அதே மாதிரி 2 இதில் அடுத்தால வந்து ருத்ர சம்பிரதாயத்தில் 2, அதே மாதிரி 2 அப்புறம் குமார சம்பிரதாயம் எடுத்து அதை எடுத்து அப்புறம் ஆட் பண்ண அவர் அதை கொடுத்தது தான் இது வேத அபேத தத்துவா. வேதம்னா வித்தியாசம் இருக்குது. ஜீவனுக்கும் ஆண்டவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரம இறைவன் கிருஷ்ணன், அவருக்கும் நமக்கு ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் கடவுள்னு சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம கடவுள்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறோம். அப்போது நம்ம 2 பேருக்கு நிறைய காமன் திங்ஸ் இருக்குது. என்ன காமன் திங்ஸ் இருக்குது? எல்லாருமே அன்புக்கு அடிப்பட்டவங்க. அவரும் அன்புக்கு அடிமை, நாமளும் அன்புக்கு அடிமை தான். இப்படி நிறைய குணங்கள் இருக்குது. அப்போ அவரும் என்ன பண்ணணும், என்ன அவரோட சொரூபத்தில் எப்படி சச்சிதானந்த இதில் இருக்கார். அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருப்பார். அதே மாதிரி நம்ம ஜீவனும் உண்மையிலே ஆனந்தம் தான். அதுதான் ஆனந்த கிருஷ்ணா. ஆனந்தம் நமக்கு உண்டு. ஆனால் எங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். அவர் மாட்ட மாட்டார். அவர் என்னோட கிருஷ்ணன் வந்து மாட்ட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் உழப்படாயிடுச்சு, தெரிய முடியல. அவர் தானே எல்லாமே படைச்சது. ஆனால் ஜீவன்கள் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாயையில் மாட்டிடும். இந்த மாயையில் மாட்டினால தான் இங்கே வந்து மாட்டிக்கிடும். இப்போ இந்த உலகத்தில் மாட்டிக்கிடும். இதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவரோட அது கிருஷ்ணரோட அருள் இருந்தால் மட்டும்தான் வெளியே போக முடியும். அதுக்காக தான் குருக்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் ஐதீகம். அப்போ இந்த பிரம்ம இது மத்வாச்சாரியார் அவர் வந்து சொல்றதுக்கு முன்னாலே சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தது வந்து 500 வருஷத்துக்கு முன்னால் தான். ஆனால் மத்வாச்சாரியார் அதுக்கு முன்னமே எப்பவும் வந்துட்டார். ஆனால் இந்த மத்வாச்சாரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் புரிந்த நவத்வீப் இருக்கு இல்லையா, இந்த நவத்வீப் வந்து போயிருக்காரு. ஆனால் சைத்தன்யம் அப்போ நீங்கள் கேட்கலாம், 500 வருஷத்துக்கு மேலே தான் சைத்தன்ய மகாபிரபு கிடையாதுன்னு நம்ம நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இல்லாத நேரமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. ஏன்னா அந்தமும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் வந்து போயிட்டே இருப்பார். ஒரு கிருஷ்ண அவதாரம்னா நம்ம சுயம் பகவான் கிருஷ்ணர் வந்து வாராருன்னா, ஒரு துவாபர யுகத்தில் வாராருன்னா, அந்த துவாபர யுகம் வரக்கூடிய அடுத்தால வரக்கூடிய கலியுகத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு கலியுகத்தில் அவர் வரார். அப்படி அவர் இப்போ இந்த கலியுகத்தில் வந்திருக்காரு. 500 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்காரா. இனி என்ன ஆகும்? இது தாண்டின உடனே அப்புறம் சத்திய யுகம் வரும்.
திரேத்த யுகம் வரும், ராமர் புண்ணு வருவார், துவாபர யுகம் வரும். அதுலேயும் கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்வயம் பகவான் வரமாட்டார், விஷ்ணு அவர் வந்து வராரு. கிருஷ்ணன் வந்த பிறகு அதுக்கு பிறகு அடுத்தால வரக்கூடியதில் வந்து இந்த சைத்தன்ய இதில் வராது. அவரோட ஒரு ஒரு கிருபை, அவரோட ஒரு அம்சம் வரும் அப்படி. ஆனால் ஒரு பிரம்மதேவரோட ஒரு நாள்னா 4.32 + 4.32 அப்போ 8.64 பில்லியன் வருஷம். இந்த இதில் ஒரு டைமில் உள்ள வரக்கூடிய ஒரு துவாபர யுகத்தில் மட்டும்தான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணன் வரார். எத்தனை பாருங்க, எத்தனை கோடிக்கொடியான வருஷங்கள் வரும். அந்த துவாபர யுகத்துக்கு அடுத்தால வரக்கூடிய கலியுகத்துக்கு பேர் தனிய கலி. இப்போ நம்ம இருக்கக்கூடியது தனிய கலி. இனி பழையபடி இதை தாண்டி சத்திய யுகம், திரேத்த யுகம் இப்படி போய் அதில் வரக்கூடிய இன்னொரு கலியுகம் இல்லையா, அது தனிய கலி இல்லை. சின்ன பழையபடி என்ன ஒரு சுற்றுல அப்புறம் கலியுகம், அதுவும் தனிய கலி இல்லை. இப்படி போயிட்டே இருக்கும், 1000 நேரம் இப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஒரு தனிய கலி வரும். இந்த தனிய கலியுகத்தில் வரக்கூடியவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. இந்த சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு மட்டும்தான் முன்னால் தான் மட்டும் வந்தார். அதுக்கு முன்னால் வரலன்னு கிடையாது. ஓகே, சரியா? அப்போ இந்த மத்வாச்சாரியார் அங்கே போய் அந்த நவத்வீபத்தில் போய் அவர் அங்கே அங்கே தபஸ் இருந்து சைத்தன்ய மகாபுரோட அனுகிரகத்தை வந்து கேட்டிருக்காரு. அப்போ அந்த டைமில் தான் சைத்தன்ய மகாபுருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் இனி அடுத்தால வரக்கூடிய இந்த தனிய கலியில் வரும்போது நான் உன்னுடைய சம்பிரதாயத்தில் தான் நான் எடுப்பேன், அதில் தான் நான் சேருவேன். ஏன்னா நீ வந்து ரொம்ப அதாவது சுத்த பக்தன், சுத்தமாக உன்னுடைய இது வந்து என்னது மற்ற 3 சம்பிரதாயத்தில் வந்து யார் ஸ்ரீமன் நாராயணர் தான் பெரியவர். ஆனால் உலக சம்பிரதாயம் கரெக்டாக சொல்லுது, ஸ்ரீமன் நாராயணர் இல்லை. ஸ்ரீமன் நாராயணர் வந்து கிருஷ்ணரோட ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் வரணும். அவர் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் எடுக்க முடியாது. அவர் வந்து ஸ்வயம் பகவான், நாராயணர் வந்து ஆப்புலன்ற அப்பா சார் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால அப்படி வச்சுக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை, அப்பா சாணத்தில் வச்சுக்கலாம், ஒரு குழந்தையாக வச்சுக்கிடலாம், இல்லை ஹஸ்பண்டாக வச்சுக்கிடலாம், எப்படி தான் இல்லை அது மட்டும் எப்படி வேணுமோ நமக்கு ரிலேஷன் வச்சுக்கலாம். நாராயணன் வைக்க முடியுமா? அவட்ட வைக்க முடியாதுல்ல. அப்போ இதுதான் வித்தியாசம். அப்போ எந்த ஒரு ஜனங்களுக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு மரியாதையோடு அப்படி வந்து அவங்க ப்ரொடெக்ஷனில் ஸ்ரீமன் நாராயணர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வைகுண்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும், ஒரு பிரச்சனையே இருக்காது. அதாவது ஆன்சைட்டி இருக்காது. வைகுண்டம்னா வைகுந்தம்னு பேர். வைனா இல்லைன்னு அர்த்தம், குந்தம்னா என்னது கவலைகளும் மனக்கு இதுவும் பிரச்சனைகளும் இருக்கிறது தான் குந்தம். வைகுந்தம்னா அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ஆனந்தம். ஆனால் அது வந்து பெரிய ஆனந்தம் கிடையாது, இது வந்து மோட்ச ஆனந்தம். மோட்சம் தான், மோட்சம். அங்கே நல்லா எல்லாம் இருக்கலாம், ஒன்றும் எதுவும் அடியாது. என்னது கேட்டாலும் அங்கே வந்து கல்ப விருஷம் இருக்கும், கல்ப விருஷங்கள் இருக்கும் உண்டு. அதுக்கு முன்னால் போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரு ஏரோப்ளைன் இருக்கும், அதை வச்சுட்டு சுற்றி எங்கே வேணாலும் போயிடலாம். ஒவ்வொருத்தரோட மாளிகைகள் தான் வீடுலாம் பார்த்தோம்னா எல்லாம் எதில் கிடைக்கும். அப்புறம் இந்த என்ன சிந்தாமணியும் கோல்டு வச்சு அப்படியே கட்டி வச்சுருக்கோம். என்ன வேணுமோ உடனே நடக்கும். அவ்வளோ அந்த மாதிரிப்பட்ட தான் அதுதான் வைகுந்தம். இதில் மொத்தம் விதவிதமான வைகுந்தங்கள் இருக்குது. 7 விதமான வைகுந்தங்களை பற்றி நான் முன்னால் வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்கேன். அப்போ இது வைகுந்தத்துக்கு போகக்கூடியவங்க வந்து எங்கே போவாங்க? ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க போனோம், அங்கே போயிடும். ஆனால் அதுக்கு மேலே வந்து அதாவது பாசத்தை, அன்பு பாசத்தை வந்து எல்லா மற்ற விதங்கள்லையும் ஒரு பாலகனாகவோ இல்லை அவர் ஒரு பதியாகவோ கிருஷ்ணன் சரியா அந்த அது யார் மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரியோ இல்லை குழந்தை மாதிரியோ
இல்லை ஒரு சகா மாதிரியோ தோழன் மாதிரியோ இல்லை அதை எப்படி அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ணர் வந்து குரு அந்த மாதிரிப்பட்ட குரு அனுப்பி வைப்பார். இல்லைன்னா கிடைக்காது. ஆனால் பாருங்கள் எத்தனை பேர் வர கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் அவர் சைத்தன்ய மகாபுரு சொல்லிக் கொடுக்காரு, அது இன்சைட் பண்ணார். நான் உன்னோட சம்பிரதாயத்தில் தான் நான் எடுப்பேன். ஏன்னா புதுசாக ஒரு சம்பிரதாயத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அவரே போட்ட ரூலை அவரே மீற முடியுமா என்ன? அவர் என்ன சொன்னார்னா 4 விதமான சம்பிரதாயங்கள் தான் உண்டு அப்படின்னு அவர் சொல்லி போட்ட இதை பத்ம புராணத்தில் எழுதி வச்சிருக்கு. 10 புராணத்தில் இருக்கு. ஸோ அதெல்லாம் வயலேட் பண்ண மாட்டேன், உன்னோட தான் நான் வருவேன். அதனால தான் அவர் போது மத்வாச்சாரியாரோட சம்பிரதாயம் அதான் என்னது பிரம்ம சம்பிரதாயம். பிரம்மருக்கு தேவர் ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக. இந்த பிரம்மதேவர் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே எப்படி அவர் இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருள் எனது மெட்டீரியல் திங்ஸ் யார் கொடுத்தா? மகாவிஷ்ணு கொடுத்தாரு. அப்போ அந்த மகாவிஷ்ணு உள்ள அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகங்கள் இருக்குது. அதை கர்ப்போதய சாய் விஷ்ணு அப்படி ஏந்திட்டு இருக்காரு. எதில்? உம்பிரிக்காடில் இந்த நாவியில் அப்படி வந்து வருது. அந்த மேலே உள்ள லோகத்தில் தான் யார் இருக்கார்? பிரம்மதேவர் இருக்கார். அந்த பிரம்மதேவர் இருக்கிறது 1000 இதழ்கள் உள்ள தாமரை மாதிரி அந்த லோகம் அப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா ஓகே என்ன பற்றியா மேலே கோலோகம் எப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது கோலோகத்தை பற்றியா மாதிரி இதழ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பிரம்மர் கூடி தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பிரம்மதேவருக்கு வேண்டிய நாலேஜ் எல்லாத்தையும் யார் கொடுத்தா? கிருஷ்ணர் ஃப்ளூட் மூலம் கொடுத்துருக்காரு. அந்த கொடுக்கக்கூடிய நாலேஜை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரபஞ்சம் இதெல்லாத்தையும் வச்சு அவர் என்ன பண்ணார்? கிரியேஷன் சிருஷ்டி பண்ணார். அந்த சிருஷ்டியில் தான் நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். அப்போ மெட்டீரியலை யார் கொடுக்கா? மகாவிஷ்ணு கொடுக்காரு. அதுக்குள்ள இல்லை இன்டெலிஜென்ட் புத்தியை யார் கொடுக்கா? கிருஷ்ணர் கொடுக்காரு. எப்படி கொடுத்தாரு? அவரோட புல்லாங்குழலோடு கொடுக்காரு. அப்போ அவர் கிடைச்ச நாலேஜை வச்சு கிரியேஷன்லாம் பண்ணிட்டு ஜீவன்களெல்லாம் அடைக்காருங்க. யார் யாருக்கெல்லாம் பிறவி கொடுக்கணுமோ அவ்வளோ பிறவிகள் வருது. ஜீவராசிகள் அவ்வளோ தாவரங்கள், பட்சிகள், விலங்குகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படைக்கிறார். அவங்களுக்கு தகுந்தவாறு, கர்மங்களுக்கு தகுந்தவாறு அவர் எல்லாம் படைக்காரு. படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? ரெஸ்ட் எடுத்தார். அப்போ பாடுறாரு கிருஷ்ணரை பற்றி. யார்? அவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்தவர். அவரை பற்றி பாடுறாரு. அவர் தான் முதல்ல அதான் நம்ம அப்படி 100 அத்தியாயம் அவர் பாடியிருக்காரு பிரம்ம சமீகிதம். அந்த பிரம்ம சமீகிதத்தில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும், 5வது சாப்டர் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர வேற ஒன்றும் கிடைக்கல. பாருங்கள், 100 இதில் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. இங்கே 100 பக்கம் புக் இருக்குங்க. இது எவ்வளோ? 100? இது 200 இருக்குது. சரி, 100ன்னா என்ன இருக்குது? ஓகே, என்ன இருக்குது? 100 இருக்கா? இந்த 100 புஸ்தகத்தில் இருக்கு. 100 பக்கம் உள்ள ஒரு புஸ்தகத்தில் நான் ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு பேஜ் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை படிச்சுட்டு நமக்கு எதுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி கிடைச்ச அந்த 5வது சாப்டர்லேயே என்னவெல்லாமோ எழுதிச்சு. அதை வச்சு தான் அந்த சார்ட்டே பண்ணியிருக்கு. அந்த பிரம்மதேவர் எது உண்மை? அந்த கிருஷ்ணர் தான் ஆதி மூலம். மற்றவங்க எல்லாம் அவருக்கிட்ட வந்தவங்க, அவர்களிடம் தோன்றியவங்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய விதங்களை வச்சு தான் இந்த ஒரு சார்ட் இருக்கு. ஆனால் இதில் 32 ஸ்லோகம் முக்கியமாக நம்ம படிப்போம். இப்போ நம்ம ஆதிகேஸ்வர டெம்பிளுக்கு போனோம்னா 32 இதை நம்ம படிப்போம். ஆனால் ஒன்று பண்ணணும். நம்ம முன்னால் நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிப்போம் தெரியுமா? அந்த இடத்துல தான் படிக்கக்கூடாது. அந்த ஆள் உடனே வந்துடுவார். வந்துட்டு ஆகும்னு எதையாவது சொல்ல ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணோம்? நிறைய இருக்குது. அது நிறைய இருக்குது. நம்ம 32 செலக்ட் தான் படிப்போம். இதில் போட்டிருக்க வேண்டிய அது செலக்ட் பண்ணது தான். அது செலக்ட் பண்ணது தான் 32 செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி வருது இல்லையா? எத்பாதவல்ல என் பிரிந்தாய கும்பா அப்படின்னு வருது விநாயகர். அதுவே அது 50வது சொல்லுவார்.
அப்போ நம்ம நிறைய கொஞ்சம் ஸ்லோகாவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். எல்லாத்தையும் பண்ணணும்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் 32 ஸ்லோகாவை எடுத்து அதை தான் நம்ம முக்கியமாக அந்த அவரோட கிருஷ்ணனோட இதை குளோரியை நம்ம பண்ணணும். அவரோட குளோரியை நம்ம சொல்ல முடியுமா இதுதான் அவரோட குளோரி. பார்த்துக்க அவருக்கு அப்படியே புல்லாங்குழல் எடுத்து அவருக்கு பாடு ஏதோ ஊர் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் பார்த்துக்க அவருக்கு மகிமே பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெரியவர்னு பாருங்க அவர். புரியல? அந்த பெரியவரை ராதாராணிக்கு அடக்கம். அப்போ ராதாராணி தான் பெருசு. ராதாராணி தான் டாப். ஓகே, புரியுதா? எனிவே அப்போ இந்த ராதா தாசியம் அப்படின்னு ஒரு லைனில் வர்றது எங்கே தான் வர முடியும்? சைத்தன்ய மகாபிரபு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்வாச்சாரியார்கள் சம்பிரதாயத்தை நீங்கள் இப்போ இங்கே உடுப்பியெல்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டெய்லி யாகம் நடக்கும். அது தவறாமல் டெய்லி காலையில் யாகம் பண்ணுவாங்க. நம்ம பண்ண இல்லையா? ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுதான் அவங்களுக்கு அது யாகம் பண்ணலைன்னா ஒரு நாள் கூட யாகம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படி. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது இதே மத்வாச்சாரியார் சம்பிரதாயத்துக்கு போகிறாரு. நம்ம கன்னியாகுமரிக்கெல்லாம் வந்திருக்காருல்ல, வந்துட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது அவருக்கு கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார்? நீங்கள்லாம் கர்மிகளாக தாங்க இருக்கிறீங்களோ, உங்களுக்கு நீங்களும் மோட்சம்னு தான் ஓடிட்டு இருக்கீங்கோ, யஜ்னம் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்கோ, இது சரியில்லைன்னு கூட அவர் அதில் வந்து இது பண்ணார். சைத்தன்ய சரித்திரத்தால் அதை பற்றி உள்ள ஸ்லோகங்கள்லாம் கம்ப்ளீட்டாக. ஆமாம். அப்போ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ உள்ளவங்கெல்லாம் நாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட லைன் இல்லைன்னு கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு நம்ம வந்து பிரம்ம அதில் வந்ததுனால யார் முதல்ல யார் வந்தது? மாதவேந்திர பூரி தான் முதல்ல. மாதவேந்திர பூரி யாருன்னா அங்கே உள்ள கல்பவிருஷம் வந்து எங்கேயும் இருக்குது. கோலோகத்துலேயும் இருக்குது, வைகுண்டத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த கல்பவிருஷம் எங்கே உள்ளதுன்னா கோலோகத்தில் உள்ள கல்பவிருஷம் தான் யாராக வந்தது? மாதவேந்திர பூரி. இந்த மாதவேந்திர பூரியோட டிசைபிள் வந்து ஈஸ்வர பூரி. இந்த ஈஸ்வர பூரி கிட்ட தான் அவர் தீட்சை எடுக்கும் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அப்போ எவனாச்சு லிங்கம் எடுத்தா இந்த மாதவேந்திர பூரி எதில் வரவரும் இந்த மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர் தான். ஆனால் சுத்தமான பக்தி கொடுத்ததுக்குன்னு அவர் அனுப்பி விடுறாங்க. யார் அனுப்பி விடுறா? கிருஷ்ணர் அனுப்பி விடுறாரு. அங்கேருந்து முதல்ல நீ போனி கல்பவிருஷத்துக்கு முதல்ல அனுப்பி விடுறாரு. இதுதான் கல்பவிருஷம் வந்து இப்படி ஒரு இதாக வருது பார்த்தீங்களா? நம்ம நினைப்போம் என்னடா ஒரு எப்படி ஒரு விருட்சம் எப்படி வரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆன்மீக லோகத்தில் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்மீகம் தாங்க. எல்லாமே ஆன்மீகம். அங்கூட ஒவ்வொரு தூசும் கூட ஆன்மீகம் வந்தாங்க. எல்லாமே ஆன்மீகம் வந்தாங்க. அப்போ அந்த கல்பவிருஷத்துல தான் அவர் தான் யாரும் வராது. நம்ம மாதவேந்திர அவர் ஈஸ்வர பூரி வராது. ஈஸ்வர பூரிக்கிட்ட தான் அவர் தீட்சை. சரியா? அப்போ எதில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம்? இந்த மத்வாச்சாரியா இருக்கக்கூடிய பிரம்ம சம்பிரதாயத்தில் நம்ம லிங்க் பண்ணுறோம். யார் வழியாக லிங்க் பண்ணுறோம்? மாதவேந்திர பூரி. இந்த மாதவேந்திர பூரியோட ஒரு விசேஷமான என்னன்னா, இவர் தனக்கு நீ வயிற்றுக்கு அதாவது அவர் இதை பசியை தணிக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் பிச்சையை கூட போக மாட்டார். கேட்க மாட்டார். அதுக்கு பேர் என்னன்னா அயாசியா விருத்தி. அயாசியா விருத்தின்னா யாசியானா போய் பிச்சை எடுக்கிறது, ஆயாசியானா பிச்சை எடுக்காது. அது ஒரு தத்துவம். நான் யார்கிட்டையும் கேட்க எனக்கு பசியை இருந்துட்டு போட்டோம். அது இல்லையா நான் பசியில் இருப்பேன். 1 நாளா 2 நாளா 3 நாளா 30 நாளா 40 நாளா நான் இருப்பேன். எனக்கு எதுதான் முக்கியம்? அந்த ஆண்டவனோட அதை நினச்சி அதுலேயே நான் மானசீகப்படியாக நான் அவருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆனந்தம் இதெல்லாம் பசியெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் அம்பாடி இருப்பார். பசியோட ஃபுல்லாக இருப்பார். நீ கேட்குறியா? எத்தனை நாள் அவருக்கு பசியோட இருப்பாருன்னு சொன்னேன். எத்தனை நாள்னாலும் அவர் இருப்பார்.
அப்போ என்ன பண்ணுவார், ஒரு நாள் இங்கே வராரு. வரும்போது ஏன்னா அவங்கெல்லாம் இருக்கிறது வந்து எப்படி, அவங்களோட சக்தி எங்கேருந்து வருது? இறைவன் கொடுக்குது, கிருஷ்ணர் கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு சக்தி வருது. நம்ம நினச்சிட்டு போய் நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்தால் புண்ணாக்கு பருத்திக்கிட்டையும் போட்டு உள்ளே இருத்தி போட்டாதான் தோசை இட்லி வடை உண்மையினி போட்டு நம்ம உள்ளே போட்டால் தான் நமக்கு திருச்சின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் வந்து நமக்கு பசியே வராது, வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவர் பிருந்தாவனுக்கு வந்தார். பிருந்தாவனில் வந்தார், அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் முதல் நாள் சாப்பாடில், 2 நாள் சாப்பாடில், 3ஆவது நாள் சாப்பாடில் ஒரு இடத்துல அப்படி உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல நம்ம போகும்போது பார்க்க போகிறோம். நல்லா கவனம் பாருங்க, அந்த இடத்துல பார்க்க போகிறோம். எந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். யாரு? மாதவேந்திரபுரி. ஓகே. அப்போ அதை உட்காந்துருக்காரு. ஒரு நாள் அப்படியே உட்காந்து அவர் பாட்டு பஜனான்னா பாடுறது மட்டும் இல்லை. பஜனான்னா என்ன அர்த்தம்னா சாதகம்னு அர்த்தம். சேவகம் நீங்கள் மனசில் அப்படியே எல்லாம் நினச்சிட்டு இருக்க கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்திக்கிறீங்க. அங்கேயே நீங்கள் சேன் பண்ணுறீங்க, மனசுலேயே சேன் பண்ணுறீங்க, பாடுறீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இது எல்லாமே தான் 64 விதமான அங்கங்கள் இருக்குது பக்திகளுக்கு. இது எல்லாமே பக்தி சாதகங்கள் தானே. அப்போ இதில் 9 அங்கங்கள் வந்து ஃபேமஸ். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், மந்திரம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனன்றது. இது 9 வந்து அது இது குறிப்பிட்ட 9 எடுத்துது. ஆனால் 64 உண்டு. அப்போ இந்த நேரத்தில் 3 நாளாக சாப்பிடலை. 3ஆவது நாள் அங்கே பார்க்காரு. ஏன்னா எங்கள் பிருந்தாவனுக்காக வந்திருக்காருங்க, கிருஷ்ணர் பார்க்காருங்க. இது நடந்தது. கிருஷ்ணர் லீலைகள்லாம் கிருஷ்ணர் லீலைகள்லாம் எப்பவும் முடிஞ்சு போயாச்சு. அங்கே இப்போ எந்த அந்த லீலை முடிஞ்சு போயாச்சு. இப்போ அப்புறக்கட் லீலை நடந்துட்டு இருக்கோம். லீலைகள் வந்து முடிகிறது கிடையாது. நம்ம கண்ணுக்கு அது தெரியல. அது அவர் முடிச்சுட்டாருன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிட்டாரு. நடந்துட்டு அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், மிதுவன் போகிறீங்கன்னா இப்போ மட்டும் ரச டான்ஸ் நடந்துட்டு தானே இருக்குது. சேவா பூஜை போகிறீங்க, ரச டான்ஸ் நடந்துட்டு தானே இருக்குது. புரியுதா? அப்போ இந்த விஷயத்தில் அவர் ஏன்னா அங்கே வந்து பிருந்தாவனில் உட்காந்துட்டு இருக்காரு. இவருக்கு கிருஷ்ண பார்த்தாரு, இவர் சாப்பிடாம இருக்காரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் மன வருத்தப்பட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் போல ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க மண்பானையில் மில்க்கு பாலை கொண்டு வராரு. அங்கே வந்துட்டு அது பாபான்னு இவர் குடிச்சிட்டு முடிச்சு, பியூட்டிஃபுல் அழகாக அதாவது இந்த கருவேல கார்மீக வண்ணம் அந்த மாதிரி அந்த நிலத்தில் வந்து நிற்க அவர் பையன், சின்ன பையன். ஏன்னா கிருஷ்ணர் எப்பவுமே வந்தாருன்னா நாம பார்க்கும்போது அவர் கிருஷ்ணர்னு நினைக்காம அவர் மறைச்சி விட்டுருவார். இல்லைன்னா ஆணி அலறலாச்சும் அவர் என்ன பண்ணிடுவாரு, அங்கே ஒரு சித்து போட்டு விட்டுருவாரு. அதுக்கு பதிலாக மாயணி போட்டு அதை போட்டு விட்டுட்டு அவர் எல்லாம் நீர் பண்ணிட்டு போயிடுவார். போனதுக்கு பிறகு தான் தெரியும் வந்தது இது யாரு, அது அதுக்கு பிறகு நம்ம வந்து கத்தி ஆடுவோம், வந்துட்டு போயிடுவார். அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி அந்த பையனை வரதா அப்படி எடுத்து கொடுக்காரு, பாலை கொடுக்காரு. இப்படி எங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து சாப்பிடாம 3 நாள் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்துருக்காங்க, தண்ணி எடுக்க வந்து வரும்போது பார்த்துருக்காங்க நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறது. அதனால தான் அவங்க இந்த பாலை கொடுத்து விட்டாங்க. அவர் சொல்லுது அவ்வளோ செஞ்சு தெரியாது. அது நடக்கும் அவருக்கு லீலைகள் சொல்லலாம். அப்போ இவர் உடனே சரி கொடு. ஏன்னா அவராட்டுக்கு பிச்சை எடுக்க மாட்டார், மற்றவங்க கொடுத்தா வாங்கிட்டு முதல்ல அதை என்ன பண்ணுவார், ஆண்டவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் அவரை எடுத்துப்பார். அதை அவர் என்ன பண்ணார், சரி அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டு எனக்கு நான் மாடு மேய்க்க போனோம், நான் இப்போ ஆண்டு வேலை போயிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வையுங்கோ, நான் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து நான் வாங்கிடுறேன், இந்த மாதிரி திரும்பி வரும்போது வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பையன் மறைஞ்சாச்சு. இவர் பார்த்தாரு பால் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. உடனே என்ன பண்ணார், ஓ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாலை குடிச்சாருன்னா உடம்பு ஃபுல்லாக புல் அரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனந்தத்தில். அதோட அதோட டேஸ்ட் இந்த உலகத்தில் உள்ளது இல்லை. அமிர்தம்னா இது எப்படி, இது என்னதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடாச்சுன்னா புல் அரிச்சு நிற்கிது அவருக்கு. கண்கள் மடமடமடனே அப்படியே கண்கள் தாரே அப்படியே வருது. யார் வந்தாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட் ஆயாச்சு.
இது என்ன ஒரு விசேஷம் நடந்துருக்கு. பால் குடிச்சாச்சு, இனிச்சாரி வச்சு அப்புறம் அந்த பாத்திரத்தை மண்பானை தான் சொல்லுவாங்க, மண்பானையை சைடில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 4 மணி ஆச்சு, பையன் வருவானே எப்படியும் பார்த்துடணும், இது யாருன்னு தெரியும், பார்த்துடணும் இது எந்த பையன், யார் இது என்னன்னு கேட்கணுன்ட்டு காட்டி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 4 மணிக்கு வரலை, நான் இப்போ ஹரி வர மாதிரி 5 மணிக்கு வரலை, 6 மணிக்கு வரலை, 7 மணிக்கு வரலை, 8 மணிக்கும் வரலை. அப்படி பார்த்துட்டே இருந்தார்ல, அப்படியே ஒரு தூக்கம் டக்குன்னு அப்படி தூக்கம் வந்துடுச்சு. தூக்கத்தில் கனவுல அதே பையன் வரும். எந்த ஒரு பையன் அந்த மாதிரி பால் அந்த குடத்துல பாலை சின்ன அந்த குடத்துல பாலை கொண்டு வந்தாலும் அதே பையன் தோணுவேன். சிரிச்சுட்டு, ஓ மாதவேந்திர புரி, நான் உமக்காக வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் உமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் என்ன மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்களே, இந்த என்ன அட்டூழியம் பண்ணக்கூடிய இந்த எவனவர்கள்னா முஸ்லீம்கள் இது பண்ணி நான் விக்கிரமாக இருந்தேன். இந்த இடத்துல இருந்தேன். அவர் என்ன அந்த முஸ்லீம்ஸ் இதை மாதிரி அட்ரோலியம் பண்ண இதுக்காக வேண்டி எனக்கு பூஜாரி மண்ணை தோண்டி உள்ளே போட்டுக்கிட்டேன். எனக்கு பாட்டாக இருக்குது. எத்தனையோ வருஷக்கணக்காக இப்படியே இருந்துட்டுருக்கேன். மழை வச்சுன்னா குளிர், கால்னா உள்ள இதாக இருந்திருக்கு. நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தயவு செய்து நீ என்னை வெளியே எடுத்து விட்டுரு. அதுக்காக தான் நான் வந்தேன், பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. நான் எங்கே இருக்கேன், நான் என்ன நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவரை கூப்பிட்டு போகிறாரு. எதில் ட்ரீமில் கூப்பிட்டு அப்படி ஒவ்வொரு இடமா கரெக்டாக கொண்டு கொஞ்சம் தூரம் போய் அந்த இடத்துல காணிக்காது. இந்த இடத்துல தான் நான் இருக்கேன், நீ தோண்டு, நான் கீழே இருக்கேன், நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். மாதவேந்திர புரி டக்குன்னு எழுந்து பார்க்காரு. ஓ ட்ரீம் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு பாருங்க. அப்போ உடனே எழுந்திருந்தாரு. உடனே அந்த பக்கத்தில் உள்ள யாரெல்லாம் பிரஜவாசிகள் எல்லாத்தையும் ஓடி போய் எல்லாம் தட்டி எழுப்பினாரு. எழுப்பி நான் பாருங்கோ இப்படி வந்திருக்கு, இங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது, எனக்கு இப்படி கனவு வந்தது, அந்த கிருஷ்ணரே தோன்றி எனக்கு இப்படி வந்தது, அது நிச்சயமாக எடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணது கூட இது இல்லை. எல்லாரும் வந்தாங்க. பிரஜவாசிகள் எல்லாரும் அந்த கரெக்டாக அவர் சொன்ன இடத்துல தோண்டினா கீழே விக்கிரகம் இருக்கு, பெரிய விக்கிரகம். எனக்கு அவர் பார்த்து அந்த ட்ரீமில் சொன்ன அதே இது நான் எனக்கு பேர் கோபால், எனக்கு பேர் நாச்சின்னு பேர். நாச்சின்னா யாரு? ராதாராணியோட நாதா, கோபிநாத்னு எனக்கு பேர். எனக்கு கோபாலாக நான் இருக்கேன்னா அது அப்படி விக்கிரகம் வருது கம்ப்ளீட்டாக. அவர் எப்படி பார்த்தாரோ எப்படி விக்கிரகம் அவன் கிருஷ்ண காணிக்க அதே மாதிரி ஒரு பெரிய விக்கிரகம் அப்படியே தூக்கி எடுக்காங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ஆச்சரியம். உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் போட்டு உடனே என்ன எல்லாம் கழுவுனாங்க. நல்லா அபிஷேகம், இளநீ, யமுனா வாட்டர், அது இதுன்னு எல்லாம் பன்னீர், அது இதுன்னு எல்லாம் கொட்டி அவரை கூல் பண்ண வச்சாங்க. சந்தனம், அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாம் போட்டு எடுத்து ஃபுல்லாக அவரை கூல் பண்ண வச்சாங்க. பண்ண வச்சுட்டு அது பிறகு நடக்குது. 48 விதமான போகங்கள் வருது அங்கே. அது ரைஸு அது இதுன்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் கொடுத்து அவங்க பெருசாக கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டம் நடந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு கூட என்ன சொல்றாரு, ஒரு நாள் யார் மாதவேந்திர புரிக்கிட்ட சொல்லுவார், எனக்கு இன்னும் இந்த சூடு தனியே இல்லை, எனக்கு போய் மலாய் நாடுன்னா எது? அதான் ஒரிசா. மலாய் தேசத்தில் போய் சந்தன், அங்கோட சரியான சந்தனம் கொண்டு எனக்கு இதெல்லாம் நீ இது மேலே விட்டா தான் எனக்கு அந்த இது குறையும், அதனால நீ அங்கே போய் அந்த சந்தனம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், அங்கே உள்ள அவரோட டிசைபிள் உடனே இனிஷியேஷன்லாம் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் கொடுக்கோள்ள இனிஷியேஷனில் உள்ள சிலவங்க பூஜாரியாக ஆகி அங்கே எல்லாத்தையும் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இவர் மாதவேந்திர புரி எங்கே போகிறாரு, மலாய்க்கு போகிறாரு. அங்கே நடந்தது இன்னொரு லீலை. யார்? மாதவேந்திர புரி.
அப்போ நம்ம இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த சந்தனம் எல்லாம் கொண்டு எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வருவார். வரக்கூடிய வழியில் வேற ஒரு டெம்பிளில், அந்த டெம்பிளில் உள்ள கோபால் அங்கே தங்குவார் இல்லையா, அந்த கோபால் வந்து அவருக்கு பேர் வந்துன்னா என்னது சோர கிஷோர கோபால். அந்த இதில் அவர் வந்து அங்கே போய் தங்கார். அன்னைக்கு தங்கும்போது என்னன்னா, அப்போ இவருக்கு நிறைய சந்தனம் எல்லாம் அங்கே நிறைய எல்லாம் கொடுத்து கடையில் அங்கே அப்படி கட்டையத்தில் வரும். கட்டை வருதுன்னா இவர் அங்கே அஸ்ஸாமுக்கு எது ஒரிசாவுக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள ராஜா எல்லாம் நிறைய சந்தனம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. இவரு எல்லாம் அவர் கூட 2 பேரும் கூட விட்டு தொமுந்தாங்க வராங்க. இங்கே தங்கும்போது தான் அந்த என்ன அப்போ அவர் அங்கே வராரு. வரும்போது அங்கே தங்கிட்டு அங்கே பூஜை நடக்கும். அந்த பூஜையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக உள்ள ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு நைவேத்தியம், அது அமிர்தமாக தான் இருக்குமா. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 எண்ணமோ என்ன 10 எண்ணம் என்ன வைப்பாங்க. 10 சின்ன பானைக்குள்ளே வச்சு அவருக்கு வந்து படைச்சிருப்பாங்க. இவர் பார்ப்பாரு, ஓ இங்கே பண்ணக்கூடிய இந்த நைவேத்தியம் ரொம்ப விசேஷமாக இருக்குமே, அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. எதுக்குன்னா இதை மாதிரி அங்கே பண்ணி கொடுக்கலாம். நீ எங்க நாச்சி அங்கே கோபால் எங்க பிருந்தாவன்ல அங்கே பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு அப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குமோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாரு. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி மண்டையில் அடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணப்படாது என்ன பண்ணாரு, பூஜை முடிஞ்சாச்சு. இவரை பூஜை முடிஞ்சோடனே வெளியே ஒரு மரத்துக்கு கீழே தான் தங்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு குளிச்சு கிடையாது, மரத்துக்குள்ள தான் தங்குவாங்க. மரத்துக்குள்ள வந்து படுக்கும்போது இவர் ஒரு விஷயம் நடக்கும். அன்னைக்கு நைட்டு அந்த பூஜாரிக்கோட கனவுல போறாரு. யாரு, அந்த கோபால். சோர கிருஷ்ண ஏதோ அது பேர், சோரன்னா களவு செய்தன்னு அர்த்தம். என்ன பண்ணிருக்கு தெரியுமா, பூஜாரில போய் சொல்றாரு, நீ பாரு, நீ வச்ச 10 அந்த 10 உடம்புல சின்ன கலசம் 10 கலசம் நீ வச்சில்ல, அதில் நீ பார்த்தீங்கன்னா 9 கலசம் தான் இருக்கும். ஒரு கலசம் நீ வந்து மிஸ், ஏன்னா அவரை கண்டுக்கலை. அவர் 9 கலசத்தை எடுத்து கொடுத்தாச்சு, அவங்க படி பிரசாதம் நீ கொடுத்தாச்சு. நீ வச்ச 10 கலசத்தில் நீ 9 தான் நீ நீ எடுத்துருப்பா. ஒரு கலசம் நான் ஒழிச்சு எனக்கு பின்னால் வச்சுருக்கேன். அந்த கலசத்தை எடுத்து ஓடி காலில் விடிஞ்ச உடனே என்ன பண்ண ஓடி போய் மாதவேந்திரபுரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மரத்துக்குள்ள தூக்கிட்டு இருப்பார். காலில் போய் எழுப்பி அவர்கிட்ட இந்த கலசத்தை இதை கொடுத்துரு அப்படின்னு அந்த உத்தரவு. இவரு பூஜாரி எழுந்திருப்பார். காலையில் எழுந்துட்டு இது பார்த்தா குளிச்சுட்டு எடுத்துட்டு ரெடியாக அங்கே உள்ள போனா கரெக்டாக எடுத்தாங்க ஒழிச்சு வச்சிருக்காரு. ஒரு கலசம் அங்கே பின்னால் கிடக்கு. இவர் எடுத்தது தெரியல. 10 கலசங்கிறதுல அவர் கண்டுபிடிக்கல. 9 தானே எல்லாம் சரி கொடுத்தாச்சு. அது போச்சா இந்த ஒரு கலசம் இருக்கு, அப்படியே இருக்கு உள்ள, இந்த நைவேத்தியம் அப்படியே உள்ள இருக்கு. மாதவேந்திரபுரியா, நான் யாருன்னு தெரியாது. சரின்னு உடனே என்ன தூக்குனாரு. தூக்கிட்டு நேரம் வெளியே ஓடினாரு. யாரு மாதவேந்திரபுரினா யாரு, மாதவேந்திரபுரினா யாரு, மாதவேந்திரபுரி அதாவது கோபால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு கலசம் கொடுத்துருக்காரு. கத்துனா அவர் கத்தி அங்கே பாரு. இந்த கடைசியில் இந்த மார்க்கெட் பிளேஸுக்கு பக்கத்தில் சந்தைக்கு பக்கம் அது அந்த இடத்து பக்கத்தில் மருந்து கிழவர் தூங்கிட்டு இருக்காரு. இவர் சத்தம் போட்டு எடுத்துடனே மாதவேந்திரபுரி நம்ம யாருக்கு கரெக்டாக அடிக்காங்கன்னு பார்த்துட்டு பார்த்தா யார் மாதவேந்திரபுரி நீங்கள்? ஆமாம் நான் தான் மாதவேந்திரபுரி, நான் தான் அந்த அடியே நான் தான். என்னன்னு ஓஹோ இந்த பாருங்கோ கோபால் ஞாயிற்று நீங்கள் நாம் பூஜை பண்ண கொடுத்த நைவேத்தியத்தில் 10 கலசத்தை கொடுத்ததில்ல, ஒரு கலசத்தை அவர் உங்களையும் திருடி பின்ன வச்சுருக்காரு. இன்னைக்கு நைட்டு கனவுல வந்து அந்த இதை எடுத்து நான் திருடி வச்சுருக்கேன். இதை எடுத்து மாதவேந்திரபுரி கொடுக்கணும்
அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரை கொடுத்துட்டு அது அவருக்கு அவருடைய நமஸ்காரம் பண்ணி விடுவார். நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய மகான், அந்த கிருஷ்ணரே உங்களுக்காக திருடி வச்சு கொடுக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய மகானே அப்படியே காலில் விழுந்துட்டு அப்புறம் இவர் பார்க்காரு. இவர் அதை என்ன செய்யணும், கண்ணீர் அப்படியே சாரையாக வடிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுன்னு பாருங்க, இப்படி ஒன்று இருப்பான்னு பார்த்தா அவ்வளோத்தையும் விட்டு ஏன்னா அவ்வளோ எனக்கு பிரசாதமாச்சு கம்ப்ளீட். அவர் வேற யாரும் இல்லைங்க, யாரும் கிடையாது. அவர் மறந்துக்கலாம், அவர் மட்டும்தான் ஃபுல்லாக பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த சட்டியையும் சின்ன சின்னதாக நொறுக்கி இதில் வேஸ்ட் இதில் முந்தில் கட்டி என்ன பண்ணாரு. அப்புறம் அவர் இனி திருப்பிக்க வரணும் இல்லை, வரும்போது ஒவ்வொரு துண்டா எடுத்து அவர் சாப்பிட்டு வருது. அவரு கிருஷ்ணர் கைப்பட்ட இந்த சட்டியை நான் எப்படி புறப்படுவேன், அந்த சட்டியை உடைச்சி டெய்லி சாப்பிட்டு வந்துட்டே இருக்காரு. அது போல ரமணான்னு ஒரு இடத்துல வர இங்க ஆமா இது இருக்கக்கூடிய இடத்துல ரமணா. எனக்கு அதை கொஞ்சம் இந்த பார்க்கணும், கரெக்டாக அந்த கதைகளுக்கு இருக்கு. இப்படியாச்சா அதுக்கு பிறகுதான் அதில் அவர் சொல்லுவாங்க, நீ எடுத்துட்டு வந்த சந்தனத்தை எனக்கே கொடுத்துரு, எனக்கு அதிலே நீ அவ்வளோத்தையும் அப்ளை பண்ணிட்டு சொல்லு, எனக்கு அந்த சந்தனத்தை கொடுத்துரு, நான் தான் அந்த கோபாலும். எனக்கு நீ இங்கேருந்து சந்தனத்தை எனக்கு மேலே நீ போட்டீங்கன்னா அவரு ஆட்டோமேட்டிக்காக குளிர்ந்துருவார் அப்படின்னு கணக்கில் இங்கே பண்ணிடுவார். அங்கே போகாது, இங்கேயே ஃபுல்லாக பண்ணி அதுதான் இதில் போகும்போது நாங்கள் நவதி பறிக்கிறவங்க போகும்போது நம்ம அந்த இடம் போகலை, வேற ஒரு இடம் போனால் அந்த இடம் போகலை. இனி அடுத்த இடம் போகும்போது கண்டிப்பாக அங்கே போகணும். நான் எழுதி வச்சிருக்கேன், ரமுனா அந்த இடம், ரமுனா இந்த இடத்துக்கு போகலை. ஓகே, சரியா? எதுவே ஸோ அப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரிடம் அவருடைய பக்தர்களும் கூடாத கூட இருக்கு. அவங்க அந்த பிணைப்பை பார்த்தியா, கிருஷ்ணர் பக்தர் இல்லாமல் அவரை இருக்க முடியாது, பக்தர்களுக்கும் கிருஷ்ணர் இல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள ஐக்கியம். இதுதான். அதனால தான் நாம் எப்பவும் ஏன் நமக்கு அப்படி அவருக்கு மேலே அப்படி ஒரு பக்தி வருதுன்னா, நம்ம அவர்கிட்ட வந்தவங்க, நம்ம அவருக்கு சொந்தம், அவரு எல்லாமே அவருக்கு தான் நம்ம எல்லாமே சொந்தம்னா அது எப்படிப்பட்ட சொந்தமா? நம்ம இந்த உலகத்துல அம்மா அப்பா இப்படின்னா எந்த விதமா சொந்தம் இருக்கு? இந்த சொந்தம் ஒண்ணும் கிடையாது, அது சொந்தம் இல்லை. அப்ப நம்ம எந்த சொந்தத்தை நம்ம மறக்க கூடாதோ அதை மறந்துண்டு எந்த சொந்தத்தை கொண்டு மறக்கணுமோ, எது டெம்பரரியோ, எது நிரந்தரம் இல்லாததோ அதுலவே மாட்டிட்டு கிடக்கணும். இதுதான் நம்ம பிரச்சனை. அப்போ இந்த ஜீவன் நம்ம யார் மத்வாச்சாரியார் சொன்னது காரணம் என்ன? இந்த ரெண்டு ஜீவனும் இதுவும் வேற இது ரெண்டும் காரணம் என்னன்னா, இந்த விதமான இதுல அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மாயையில மாற்றுறது தான் இந்த ஜீவனோட ஒரு பலகீனம். இந்த பலகீனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பாருங்க. ஆமா, அப்ப ஏன் கிருஷ்ணர் அப்படி படைக்கணும்? ஏன் இந்த பலகீனம் வச்சு படைக்கணும்? ஏன் ஜீவனை நீங்க கேட்கலாம்ல, ஜீவனை சரி படைச்சாரு, அப்படி இப்படி படைச்சு மாயில மாட்டி கிடக்குது. அப்போ ஏன் இந்த மாயில விழாம இருக்குதுங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அது என்ன காரணம்னா, ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனியா சுதந்திரம் உண்டு. அவர் சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நீ என்கிட்ட வாரினா என்கிட்ட வா, இல்லை நீ மாயக்கிட்ட போய் என்ஜாய் பண்ணிட்டு அடிபட்டு கடைசி நேரம் தான் வருவா. அது உனக்கு இஷ்டம், சுதந்திரத்தை கொடுத்துட்டு. இந்த சுதந்திரத்தை தப்பா உபயோகப்படுத்துறவங்க தான் நாம். இங்கே என்ன வேணும், சொத்து வேணும், புறம் வேணும், நகை வேணும், அது வேணும், பணம் வேணும், வேலை வேணும்னு இப்படி நம்ம இதில் கிடந்து மாட்டி கிடக்கிறோம். ஆனால் இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. மாதவந்திரபுரி அங்கே வேலையாக வச்சுருந்தாரு. அவர் அங்கே டிஎன்எஸ்சிக்கு அங்கே எக்ஸாம் எழுதி அங்கே ஜாபுக்க போனார், எழுதலையே. அவருக்கு ஆண்டவன் கொடுத்தது போதுன்னு அப்படியே உட்காந்துட்டு வந்தா சரி நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் பட்டி போடுவேன். இந்த எல்லாம் என்ன பிஸி எக்ஸாம் பிஸியாக எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஒரு மாயையில் மாட்டி அங்கே இங்கேமா கிடந்து அரைஞ்சிட்டு கிடக்கும். ஏன்
நம்ம வந்து ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரத்தை நம்ம தப்பாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த சுதந்திரத்தை அவருக்கு தான் நாம் அடிமை, அவருக்கு தான் நாம் அன்பு, இதில் கம்ப்ளீட்டாக அன்பு சேவை பண்ணுறது தான் நம்மளோட ஒரே வேலைன்னு நம்ம நினைச்சோம்னா அவருக்கு நாம சொந்தம், நாமக்கு வந்து அவர் சொந்தம், இதை தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு யார் பண்ண குருதேவரை அனுப்பி விடுறாரு. இப்படிப்பட்ட ஜீவன்கள் இப்படி போகிறத கொண்டு வர்றது அனுப்புறது. அந்த மாதிரி இல்லாமல் அப்படி உண்மையிலேயே அவர்கிட்டயே கம்ப்ளீட்டாக நிரந்தரமா இந்த மாதிரிப்பட்ட சுதந்திரத்தை தப்பாக உபயோகப்படுத்தி எனக்கு அது வேணும் இது வேணும்னு போகாமல் இருந்த ஒரிஜினல் ஜீவனுக்கு பேர் நித்திய சித்தர்கள் பேர். அந்த நித்திய சித்தர்கள் கூட இப்படி அவர் ஆனந்தமாக விளையாடுறாரு. யார் நான் என்ன சொன்னேன்? யார் மாதவேந்திரபுரி? யார் மாதவேந்திரபுரி வந்து கல்ப விருட்சம்னு சொன்னேன். அப்போ கல்ப விருட்சம் வந்து நம்மளை மாதிரி கீழே உண்ட வரும், அது அங்கேயே இருக்க முடியும். அப்போ அவங்க ஏன் இப்படி வந்து வராங்கன்னா நம்மளை அவரு பக்கம் கிருஷ்ணர் பட்டம் கொண்டு போகிறதுக்காக இவர் நடக்கக்கூடிய நாடகங்கள் இதுதான். அதனால தான் அட்ராக்ட் ஆகுது நமக்கு. இப்படி ஒரு கணிக்கதையே கேட்டோன்னா நமக்கு எப்படி வருது பார்த்தீங்களா? ஓ கிருஷ்ணா, ஓ இதெல்லாம் பண்ணுறீரு, ஓ எனக்கு ஏதாவது கொடுத்துருக்க கூடாதா அப்படி உங்கள் காலுக்கு நான் காலையில் என்ன பணிவிட பண்ணணும்னு நமக்கு அந்த ஒரு ஆசை வர்றதுக்காக வேண்டி இப்படி லீலைகள் பண்ணுறாரு. எப்படி கீழே விழுந்த ஜீவன்களை திருப்பி கொண்டு போறதுக்காக வேண்டி தான் இந்த லீலைகள் பண்றாரு. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்படி நினைக்கும் போது தான் பக்தி கூட்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பாட்டு பாடிடுமா? ஆக்சுவலாக இன்னைக்கு நீ அந்த உபதேசம் இருக்கிறதுல இந்த ஸ்லோகம் படித்தா பற்றியா அதை பற்றி தான் இந்த பாட்டுன்னு வரும். இன்னைக்கு முதல்ல நம்ம எப்படி ஆரம்பித்தோம்? உபதேசம் இருக்கிறதுல ஆரம்பித்தோம். இந்த பார்த்துக்க இதில் நான் எடுத்து அதே தான் வருது கரெக்டாக. ஓகே வைஷ்ணவ தாக்கூரா. யார் வைஷ்ணவ தாக்கூரானா? யார்? சைத்தன்ய மகாபிரபு. நம்ம இப்போ மாதவேந்திரபுரி, அதே மாதிரி மத்வாச்சாரியா, இவங்கெல்லாம் யார்? வைஷ்ணவர்கள். தாக்கூரானா ஏன்னா யார்? தாக்கூரானா என்ன அர்த்தம்? அது மரியாதையாக கூப்பிடுறது தாக்கூரான்னு சொல்லுவோம். ஓகே வைஷ்ணவ தாக்கூரா दया रसागरे ये दासे करुणा गोरी ओगे वैष्णव ठाकुरा दया रसागरे ये दासे करुणा गोरी दिया पद जय सोदा गया मरा दिया पद जय सोदे गया मरा तुम्हारा चरण दोरी तुम्हारा चरण दोरी ओहे वैष्णव ठाकुरा दया रसागरा ये दासे करुणा गोरी ओहे वैष्णव ठाकुरा दया रसागरा ये दासे करुणा गोरी. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஆண்டவனோட லீலைகள் இதெல்லாம் யாருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? இவங்க இந்த மாதிரிப்பட்ட என்ன லீலைகளை வந்து யாருக்கு சொல்ல முடியும்? வைஷ்ணவர்கள் தான் நமக்கு ஹரிக்கதை விளையாடி சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம கண்ணுகள்லாம் மறைச்சி ஒன்றும் தெரியாமல் கிணத்துக்குள்ளே கடந்துட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ அதே வைஷ்ணவ தாக்கூரா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஓ வைஷ்ணவ தாக்கூரா நீங்க வந்து எந்த கருணை கடல், கருணை கடல். அப்போ இதுல வந்து நீங்க வந்து இந்த ஒரு தாண்டவனுக்கு வந்து உங்களுடைய பாதங்கள்ல வந்து ஷெட்டர் கொடுக்கும். நீங்க உங்க பாதங்கள்ல உள்ள தூளிகள் பாதத்தை தான் எனக்கு தலையில போட்டோம்னா என்ன ஆகும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் ஃபீவர் ஆயிடுவேன். அதனால உங்க வீட்டில் தான் நான் என்ன பண்ண கால் பாதங்களை தாமரை பாதங்களை நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு உள்ள போஸ்டிங் பார்த்தியா? போஸ்டிங் குருதேவ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா? மகா கும்பமேளாவுக்கு எல்லாரும் ஓடுறாங்க. கோடி கணக்கு எத்தனை பேர் அங்கே நிற்காங்க போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? மோட்சம் கிடைக்கிறதுக்கு போகிறாங்க. அன்னைக்கு டிப் பண்ணணும்னா மோட்சம் கிடைக்கும். ஆனால் குருதேவ் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கங்கையில் போய் குளிச்சோன்னாங்க மோட்சம் கிடைக்கிறது.
அப்படி கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணுமா, எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் கங்கையில் குடிச்சுட்டே இருக்கணுமா, அப்பந்தான் சின்னெல்லாம் போகுமா. ஏன்னா எதுக்கு நீங்கள் கங்கையில் போய் குடிச்சாச்சுன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னா, அங்கே என்னுடைய பக்தனும் சில சமயம் வருவான். அந்த பக்தனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க அங்கே. ஏன்னா அவர் வருவார். ஏன் வருவார், எதுக்கு வர்றாரு, அவருக்கு கங்கையில் குடிக்கிட்டு வராரு. எதுக்கு வராரு, நமக்கு இந்த கருணை கொடுக்க, கருணைனால பக்தியை கொடுக்குன்னு வருவார். அப்போ அவங்களுடைய சாது சங்கம் கிடைச்சிரும் இல்லையா, இதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு என்ன போட்டுட்டாரு, அப்போ இதுல இது நாராயண மோட்சமா. ஏன்னா கங்கையில குளிச்சு பாவங்கள் எல்லாம் இது பண்ணி அப்படி கூட நாராயண, அதாவது பக்தர்கள் எல்லாம் அவங்க வருவாங்க. அப்போ வரும்போது இவங்களுக்கு என்னதான் கிடைக்காதுவானா, மோட்சம் நாராயணர் இதுதான் போகும், வைகுந்தத்துக்கு தான் போக முடியும். இந்த 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 மாதிரிப்பட்ட வைகுந்தத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு சான்ஸு நம்மளுடைய பரம்பரையில் வரக்கூடிய வைஷ்ணவர்கள் மட்டுமில்லை, அந்த கோலோக பிருந்தாவனில் ஒரு மொஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லு, ஒரு கொசு கூட எட்டி பார்க்கலாம். வைகுண்டம் அவர் எழுதியிருக்காரு பற்றி அதை படிக்கடா, படிக்கலையாத நான் தானே அனுப்பிவிடு. அப்போ நான் இப்போ அனுப்பிவிடுறதுலாம் சும்மா இது அங்கே எங்கேயோ போகும் இருக்கும், இப்போ டிராய்க்கு போகிற மாதிரி போகும். என்ன பண்ணேன், இன்னைக்கு தானே அனுப்பிவிட்டேன், குருதேவ் சொன்னது. அப்போ நம்ம குருதேவ் எப்படி கொடுக்காருன்னு பாருங்க, பார்த்தீங்களா. அப்போ நாம எந்த விதமான பக்தியில் நாம் இதில் இருக்கோன்னு பாருங்க. எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஓடுறாங்க, அந்த பாபா இந்த பாபா நாக பாபான்னு எத்தனை ஒரு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் ஃபுல்லாக கொகையில் வாழக்கூடியவங்க. கரெக்டாக அந்த நாளில் எல்லாம் வந்துடுவாங்க. ஆமாம், எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் இன்னொன்று, இந்து மதத்தை ஒருத்தன் ஏதாவது தாத்தி வந்தாலும் இவங்க தான் நிற்பாங்க. முன்னால் இந்த இவங்க முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. இவங்க தான் அந்த விஷயத்தில் பிருந்தாவனம் அழியாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிறதுக்காக அவங்க எத்தனையோ பேரை தியாகம் பண்ணி அவங்க செத்துருக்காங்க, ஃபைட் பண்ணி. அது கிறிஸ்டில் இருக்கு, சர்ச்சில் இருக்கு. இந்த நாகபாபாஸ் சாதாரணவங்க இல்லை, சனாதன் தர்மாவை அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணவங்க.